ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழுவானது மார்ச் 28ஆம் தேதி திருவான்மியூர்ல ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துருந்தாங்க. இந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பவர் பேக்டா இருந்தது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச் தான். அவர் ஒரு 8 நிமிஷம் ஸ்பீச் தான் பேசியிருந்தாரு. அதில் முக்கியமாக அவர் பேசின சில ஹைலைட்டடான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட்டு. ஏன்ஜி தமிழ்நாடுனா அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அரங்கமே அதிர்ந்துச்சு. ஏன்ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. ராஜ்மோகன் அவர்கள் இன்ட்ரோ கொடுத்திருந்தாரு. தளபதி விஜய் இப்போ பேச போறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஹைலைட் பண்ண சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கு வச்சுட்டு ஸ்வீட்ஸ் சுவிட்சர்லாந்து சேல் பண்ணுது. ஒரு இலக்கு வச்சுட்டு பெட்ரோல் அரபு நாடுகள் சேல் பண்றாங்க. உலகத்துக்கே இலக்கு வச்சு சாராயம் தமிழ்நாட்டில் சேல் பண்றாங்க. இந்த மாதிரி அழுக்குகளை துடைத்தெடுக்கிறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வரப்போறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ அதை தொடர்ந்து தான் தளபதி விஜய் அவர்கள் ஒரு 8 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்குறாரு. ரொம்பவே பவர் பேக்டாக இருந்துச்சு. மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் அங்கே இருந்த அனைத்து நிர்வாகிகளும் கைத்தட்டி ஆரவாரமாக அந்த ஸ்பீச்சை கேட்டிருந்தாங்க. அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸுமே இருந்தது. அதில் டேரெக்டாக நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டியை தளபதி விஜய் அவர்கள் அட்டாக்கும் பண்ணியிருந்தாரு. அதில் ஹைலைட்டடாக தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணை போட்டு ஆற்றை வேணால் தடுக்கலாம், ஆனால் காற்றை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி நீங்கள் அந்த காற்றையே தடுக்கணும்னு நினச்சா அந்த காற்று சூறாவளியாக மாறும். அந்த சூறாவளி ஒரு புயலாக மாறும். ஸோ எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். அதில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னராட்சியின் முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் டைரக்டாகவே அட்டாக் பண்ணியிருந்தார் இந்த ஒரு மீட்டிங்கில். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, நான் லியோவை பார்க்கணும்னு ஒரு படத்தில் சொல்லுவேன். எனக்கு இது என்ன பயமா, அவங்க பேரை நான் சொல்கிறதுக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்ட்ரலில் ஆள்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். ஸ்டேட்டில் ஆள்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். சென்ட்ரலில் என்ன காங்கிரஸ் ஆளுது, ஸ்டேட்டில் என்ன ஏடிஎம்கே ஆளுது. இதில் நான் பேரை வேற தெளிவாக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டார். பேரை சொல்லணும். நான் ஒரு படத்தில் சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம்.